இது செம்மையா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஸ்டார் குவாலிட்டி. சான்ஸே இல்லை. ஐ லைக் த வைப். Congratulations on your first ever independent original song. Thank you so much. இமோஜி சேலஞ்ச் ஒன்னு பாக்குறதுக்கு கியூட்டா இருந்துச்சு, ஒன்னு பாக்குறதுக்கு ஹர்ட்டா இருந்துச்சு. பட் This is what true artist needs. ஒரிஜினல் இசை குளோபல் திசைக்கு நீங்க ஒரு கரெக்டான கண்டெஸ்டண்டா இருப்பீங்க. சொயனலும் கருது சொந்தக்காரன் வேணும், ஏன் சொந்த காசுல சொந்தக்காரு வேணும். நான் எதுக்கு உங்களோட பாட்டை கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஏ பிளஸ் நோவா ஸ்மார்ட் ஃபோன் பிரசன்ஸ் iPop Star தமிழ். ஒரிஜினல் இசை குளோபல் திசை. Co-powered by Farmlay Maka Shaka. Quality partner Godrej. Fragrance partner Denver Perfumes. Music partner Saregama. ஓகே, நம்மளுடைய iPop Star தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்காண்டி ஒரு மிகப்பெரிய மேடையை உருவாக்கியிருக்கோம். ஆமாம், நிறைய பர்ஃபார்மன்ஸ், நிறைய புது புது டேலண்ட்ஸ், அவங்களுடைய கனவு வந்து நிஜமாகிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எஸ். ஓகே, இதே ஆர்வத்தோட இன்னைக்கு எந்தெந்த இந்திய ஆர்டிஸ்ட்லாம் வர போகிறாங்க, என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் நமக்காக கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஆண்டனியனா டீம்ல ஒரு இண்டி ஸ்டாரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அசல் கோலார் பிரதர் அவரும் 2 பர்சனை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ரிமைனிங் கண்டஸ்டன்ஸ்லாம் இன்னும் நல்லா கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. இதே ஜோஷோட நம்ம ஷோக்கு போயிடலாமா? போயிடலாம். எங்கேயோ இருந்த மைக்கேல் ஜாக்சன் நம்ம வீடு தேடி வந்து நம்ம கையில் சீடியாக வரும்போது இங்கேருந்து நம்ம ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி. வணக்கம், என் பேர் தோசைக்கல். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ சென்னையை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு இண்டிபெண்ட் ராப்பர். ஒரு சிடி ஒன்று கை கிடச்சிது, மைக்கேல் ஜாக்சன் சிடி. அதை பார்த்து என்னடா இந்த மனுஷன் இப்படி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ்குள்ளே நான் போகிறதுக்கு மெயினான ரீசன் மைக்கேல் ஜாக்சன். லாஸ்ட்டாக ஒரு 8 வருஷமாக டான்ஸ் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வர்ற டைமில் ஒரு பெரிய இன்சிடென்ட். டான்ஸில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலாம், இனிமேல் நம்ம தான் கலக்கணும், நம்ம பேர் அப்படியே கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னு போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். படுத்த படுக்கையாக பேரலைஸ்டாக 3 months நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு கிடச்ச ஒரே ஒரு எஸ்கேப் ரூட், ஒரே ஒரு சொல்யூஷன், நான் எழுத ஆரம்பித்தேன். அண்ட் டான்ஸ்லேருந்து ஒரு மியூசிக் ஒரு பெரிய ஜம்ப். கொரியோகிராஃபராக, டைரக்டராக என்னால் என்ன முடியுமோ அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் சீன்ஸில் ஒர்க் பண்ணுறது. அப்படி நான் ஒரு சாங்கில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன கிளாஷ் எனக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும். ஒரு சின்ன டிஸ்அக்ரிமெண்ட்டில் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, இது ஏன் பாட்டுறா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ அப்போ முடிவு பண்ணதான் என் பாட்டை நானே பண்ணிக்கிறேன். தோசைக்கல் வந்து ஒரு நாள் சூடு தாங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு தோசையை போட்டு பட்டுன்னு கொடுக்க வேண்டியதான். தேங்க்யூ. மிஸ்டர் தோசைக்கல் அவர்களை அன்புடன் வெல்கம் பண்ணுறோம். அப்படியே நம்மளாம் ரொம்ப ரசிச்ச ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு தெரியல. பயங்கர நர்வஸாக இருக்குது. நல்லா பண்ணுவேன்னு நம்புகிறேன். அண்டு செலக்ட் ஆகி யார் டீமுக்கு போகணும்னு தெரியல, செலக்ட் ஆகணும்னு தெரியல. எப்படியாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடணும் அப்படின்றது மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. தோசைக்கல் என்ட்ரி வரும் மிட் நைட்ல தத்த முறை கொஞ்சம் சொல்லவா வரும். டான்சிங் ஸ்டார் கப்பா சுத்துற புள்ளிக்கெல்லாம் சோப்பு டப்பா குத்து விட்டு பழைய கஞ்சிகள்லாம் தள்ளி நின்று பண்ணி ஜனத்தான் வாழ விட்டு தட்டி கதை கொடுக்காம செய்க செய்யும் ஒத்த மகா தப்பா எப்பனா வாத்தைய விட்டா சட்டையை பிடிச்சி 4 வைப்பேன். இந்த வச்சுக்கோ பெஸ்ட் விஷயம் வளர்ச்சி எல்லாமே சஸ்பிஷியஸ். நான் கேம் மாட்டும் போது டிஸ்டர்ப் பண்ணாக்கா ஈத்து வைப்பேன் 5 punches. கதைக்காரன் வந்துருக்கேன் பாட்டு ஒன்று கொடுக்க. ஆதார் அட்ரஸ் மாறினு இருக்கும் சொந்த வீட்டில் பட்டுக்கா. தூக்கி விட எவனும் இல்லை சொந்த காலில் நடக்க. சொம்பு தட்டி பொழைக்க மாட்டேன் யார நீ வாழ்க்கை கொடுக்க. கூட சேர்ந்து அடு தோசைக்கல் என்ட்ரி. கூட சேர்ந்து அடு தோசைக்கல் என்ட்ரி. கூட சேர்ந்து அடு தோசைக்கல் என்ட்ரி. கூட சேர்ந்து அடு தோசைக்கல் என்ட்ரி.
ஐபாப் ஸ்டார் மட்டும் பாட்டு பாட தொலைன்னு பேண்ட் போட தெருமொன்ன இல்ல வெள்ளி மொழி இல்ல தெல்லுக்கு பொண்ணுக்கு ரொட்ட போட்ட மாட்டிக்கு வந்துட்ட போன பேச வந்துருச்சு குறும்பு மீச டாட்டி பார்த்ததில்ல ஜோட்டி சேர்ந்ததில்ல டைம் வேஸ்ட் பண்ண நான் லூஸ் காலேஜ் பஸ்ல பேக் சீட்டு டான்சர் நான் தான் குவைட் என்கிட்ட பேசாத லெஃப்ட் ரைட் இறங்கியானா டைட் பெரிய பையன் ஜட்டி போட்டுன்னு வந்துட்டேன் இப்போ டப்பு டப்புன்னு சுர விட்ட போறேன் ஏமா கட்ட போறேன் எம்னாச்சு வந்தா எல்போ ஷாட் எல்போ ஷாட்டு எல்போ ஷாட்டு எல்போ ஷாட்டு மாத்திர தேத்திட்ட மீறிட்ட ஏறிட்ட தொம்பரா சுத்தின மொத்தமா மாறிட்ட முட்டை போறதில்ல கெட்ட போறதில்ல நெச்சத பேசாம நிக்க போறதில்ல ஏறி போவன் யானை மேல வாழ்க்கை வந்தா மேல கீழே உண்மை சொல்லலான்னு கம்ப குத்த மாதிரி ஓவர் பண்ணா எல்போ ஷாட் சின்ன பிள்ளைங்கெல்லாம் சட்டரி ஓட்டு ஒன்ன ஒச்சாய் போட்டா நிறங்கெல்லாம் எல்லாம் பார்க்க மாட்டோம் பசிச்சா தின்னுவன் போகா கொஞ்சம் மோட்ல கிளம்பி வருவாங்க ஒன்ன ஸ்டாபி சோபா சீப் ட்ரிக்ஸா பண்ண மாட்டேன் இது நியூ ஜென் தமிழ்ல ஃபிளேவா கூட சேர்ந்து அடு தோசை கல்லு என்ட்ரி 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 தோசைக்கல்லு என்ட்ரி. தேங்க்யூ. யுவன் சாரும் வந்து பஸர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பெர்ஃபார்மன்ஸுக்கு 4 மென்டார்ஸுமே பஸர் கொடுத்துருக்காங்க. சிறப்பு சிறப்பு. சான்ஸே இல்லை. லைக் த வைப், அந்த மெயின் ஹுக்கு வரும்போது நீங்கள் ரிதம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீட் வருதுல்ல, அதுதான் அதோட கேட்சு. சூப்பராக இருந்தது. அண்ட் எனர்ஜி ஆப்வியஸ்லி சூப்பராக இருக்கு. தேங்க்யூ சார். யூ ஹேவ் இட். யா, செம்ம நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா, நான் எப்பயுமே பாட்டுங்களில் பார்க்குறது லிரிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் திருப்பி லிரிக்கலாக பிரிக்கலாம். இது செம்மையாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் நீங்கள் நடுவில் அந்த ஒரு ட்ராப்பை போட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் குத்துறீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு தேவை பாடுறது மட்டும் இல்லாமல் எப்படி ஆளுங்களெல்லாம் கவர் பண்ணுறாங்கன்றது தான். ஸோ அதுக்கானது எல்லாம் நிறையவே உங்ககிட்ட இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு ஸ்டார் குவாலிட்டி அது ஒரு சில பேருக்கு ஐ திங்க் பிறந்ததுலேருந்தே இருக்கும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக உங்ககிட்ட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ணா. சொல்லுங்கண்ணா, நீங்க தான் வந்து தோசைக்கல்லில் உள்ள வந்தீங்க. அப்படிதான் சொல்லணும். எப்படி சொல்றது? வாழ்த்துக்கள்யா. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைய நான் திரும்பி பார்க்குறேன். ஆமாம், நான் வந்த காலத்தை திரும்பி பார்க்குறேன். என்ன மாதிரி நீங்கள் ஒரு இசை போராளி. நான் ஒரு கரகாட்ட கலையில் ஒரு ஆட்டக்கலைஞர். நான் வாட்டில் போய் ஆடிக்கிட்டு இருந்தேன். போகிற ஊரில் திடீர்னு அங்கே உள்ள சாதி பாட்டு கேட்பாங்க, அங்கே வாழ்ந்த தலைவர்களை கேட்பாங்க, செத்து போனவங்களை கேட்பாங்க. ஆன் ஸ்பாட்டில் எழுதி பாடணும். அப்போ நான் வந்து அப்படியே எழுதி பாடிட்டு இருக்கும்போது ஏன் நம்ம வந்து பாட்டு எழுதி பாடக்கூடாது அப்படின்னு என்னுடைய முதல் ஆல்பம் ஆத்தோர அஞ்சலின்னு ஒரு கேசட்டு. அது நானாக அதை வந்து என் மனைவிக்கு தெரியாமல் வட்டி கிட்டிக்கு பணத்தை வாங்கி நான் முதல்ல அந்த கேசட் ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து இந்த 60 கேசட்டு 90 கேசட்டுலாம் இருக்கும். அதை நான் ரிலீஸ் பண்ணிட்டு எந்த ஆடியோ கம்பெனியும் வாங்கலை. ஆனால் நான் அதுக்காக மனசு தளரலை. அதை எடுத்துகிட்டு போய் நான் ஆடுற கிரவுண்டு மேடைகளில் வச்சு அதை விற்றுருக்கேன். உனக்கர வாரத்தில் உனக்காக காத்திருப்பேன், உன்னோடு நான் ஒன்றா பேசணும். அதுதான் என்னுடைய முதல் ஆல்பம். ஆனால் நான் எடுத்துகிட்டு போகும்போது என்னோட வர இசைக்கலைஞர்களே சொல்லுவாங்க, இந்த வந்துட்டார் பாட்டு எழுதி கேசட் போட்டு சினிமாவில் போய் பெரிய பாடகராக போகிறாராம், இவர் பெரிய கலைமாமணி போட்டு வாங்க போகிறாராம், இந்த வந்துட்டார் கேசட் விற்கிறதுக்கு, ஒரு ஆட்டத்துக்கு வரல. நிறைய பேர் என்னை அசிங்கமாக திட்டுவாங்க. என் காது பட திட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் காதில் வாங்கலை. ஆனால் அன்றைக்கி திட்டினவங்க இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறாங்க. நான் நம்பின கலைமகள் என்னை இங்கே கொண்டாந்துருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு ஆடகனாக ஒரு கரகாட்டத்தில் பபுன் நடிகனாக இருந்தேன்னா நான் நம்பின கலைமகளை தொட்டு பேனா தொட்டு எழுதுனதுனால இன்றைக்கி சினிமாவில் வந்து பாடகர், பாடலாசிரியர், நடிகர், கம்போசர் இப்படி நிறையா ஸ்தானத்தை கொடுத்துருக்குது நான் நம்பின கலைமகள். அந்த மாதிரி முடியாத கட்டத்தில் கால் ஒடிஞ்சும் மறுபடியும் நீங்கள் வந்து பாட்டு எழுதி பாடும்போது என் எனமடா நீ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளாம் இசை போராளிகள். உங்களுக்கு அந்த கலைமகள் கூடவே இருப்பா. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அடடா. அண்ணா, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். சொல்லுங்க ப்ரோ. யுவன் சாரோட மிகப்பெரிய கண்ணி. டெய்லி காலையில் நைட்டு ஒரு வாட்டி ஒரு நாளில் கேட்டுருவேன். கண்டிப்பாக ஒரே ஒரு ஹக்கு மட்டும் சார் கிட்ட இருந்து கிடைக்குமா?
பயங்கர ஹாப்பி, செம்ம எக்ஸைட்டட். இப்போ கூட பாருங்க அப்படியே ஃபுல் அரிக்குது எனக்கு. நான் போயிட்டு அங்கே கட்டி பிடிக்கும் போது அப்படியே, ஏன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் ஒரே ஒரு வாட்டி மட்டும் யுவன் சார் கூட்டு போய் காட்டுறா அப்படின்ட்டு. மோகன் கட்டி பிடிச்சிட்டா யுவன் சார். 4 பஸர் வாங்கியிருக்காரு. அவரோட சேர்ந்து நம்ம ஏன் மென்டர்ஸ்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆட வைக்கக்கூடாது? என்ன அங்கேருந்து ஹாய் காட்டுறீங்க? ஹாய் காட்டலாம் வேணான்னு கதறேன். தம்பி கல் தோசை, உங்களுக்கு நான் எவ்வளவு தோசைகள் தான். தோசைகள் உங்களுக்கு நான் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். தோசையா அண்ணா? உங்களுக்கு நான் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பிரட்டி பேசுறேன். போட்டாரு பேரையே பிரட்டி போட்டீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்படி சிம்பிளா உள்ள ஸ்டெப்பா சொல்லி தரணும். கண்டிப்பா சார் வாங்க. யுவன் சாருக்கு வந்து நம்ம போய் வந்து இப்படி அவர் ரொம்ப ஜாலியான ஒரு ஜோவியலான ஒரு பர்சன். இப்போ சார் எப்படி வர்றாங்க மட்டும் பாருங்க. அவர் வந்தா நான் வரேன், அவ்வளவுதான். அவர் வரலன்னா நான் வரல. ப்ளீஸ் ப்ரோ. உங்களால என் தலைவனே வந்து ஸ்டேஜுக்கு வரக்கூடிய ஒரு தருணத்தை நாங்க மிஸ் பண்றோம். That's what we wanted. Yes. ஊருக்குள்ள 4 பேரு தோசைக்கல்ல என்ட்ரி பர மிட் நைட்ல தத்த முறை கொஞ்சம் சொல்ல வரும். டான்ஸ் ஸ்டார் கப்பா சுத்துற புள்ளிக்கெல்லாம் சோப்பு டப்பா குத்து விடு. பழைய கஞ்சிகள்லாம் தள்ளி நடிக்க பண்ணி ஜனத்தான் வாழ விடு. தட்டி கதை கொடுக்காம செய்க செய்யும் மொத்த மகா தப்பா எவனா வாத்தி. Thank you. வச்சுக்கோ பெஸ்ட் விஷஸ் வளர்ச்சி எல்லாமே சஸ்பிஷியஸ். நான் கேம் மாட்டும் போது டிஸ்டர்ப் பண்ணா 4 பஸர் வாங்கியிருக்காருன்னு. எஸ், அந்த கண்டஸ்டன்ட் எந்த டீமுக்கு போக போறாங்கிற முடிவை யுவன் சார் கையில தான் இருக்கு. அண்ட் சார் அதுக்கு முன்னாடி நம்ம மென்டார்ஸ் எல்லாமே பிச் பண்ணலாம். அவருக்கே தெரியும் எங்க வரணும்ட்டு. தம்பி நான் என்ன நினைக்கிறேன்னா, அசல் பக்கெட்டு போக மாட்டீங்க. ஏன்னா நீங்களாம் ஒரே கேட்டகரி சரியா. இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் எப்படி கற்றுக்கிட்டதை நிறைய பேர் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், அது மாதிரி நீங்களும் நாளைக்கு பெரிய டீச்சராக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்துடலாம். ஒத்துக்கிட்டீங்க. ஆல்ரெடி டான்ஸ் கோரியோகிராஃபர்ல நீங்க டீச் பண்ணுவீங்க தானே? ஆமா அவள்தானே ஆல்ரெடி சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் நான் என் படத்தில் உங்களை ஹீரோவை அடிக்க வைக்கிறேன். ஹீரோவா? சரி, இதெல்லாம் நீங்க என்கிட்ட பிச் பண்ணணும். நீங்க என்கிட்ட தான் பிச் பண்ணணும். ஏன்னா 4 பேர் சேர்ந்தாச்சு. நீங்க சொல்லுவீங்க சார். அவர் வேணும்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன செய்றீங்களோ அதை நான் செஞ்சுட்டு நான் போய் அவரை கூப்பிட்டுக்குருவேன் சார். டப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. சார் வண்டியில் நெல் வரும் பாட்டு பாட சொல்லுங்க சார். இல்ல, அது இங்கிலீஷ்ல பாடணும். காரில ரைஸ் கம்மிங், 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 காரில ரைஸ் கம்மிங். சூப்பர். ஐஸ் பாய் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பாடம். ஐஸ் பாய் நிறைய இங்கிலீஷ் தான் சார். பண்ணி தான் ஆகணும். இது வேற வழியே இல்லை. மார்னிங்ல ஸ்லீப்பிங் பாயில எடுத்து விடுங்க. லெட்ஸ் கோ. 1 2 1 2 3 மார்னிங் பெட் இன் த மேட்டிங். லெட்ஸ் கோ ப்ரோ. செம கியூட்டா இருந்துச்சு. சூப்பரா. சார் 2 பேருமே நீங்க சொன்னதை வந்து செஞ்சுட்டாங்க சார். இப்போ நீங்க தான் சார் முடிவு எடுக்கணும். அசல் டீம் ஐ திங்க். Thank you sir. Thank you so much. I think you will be in home like ஒரே வைப்ல அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி தோசைக்கல், என் டீம்ல நீங்க வராதனால இந்த சீசன் முடிகிற வரைக்கும் உங்களை நான் கல் தோசைன்னு தான் கூப்பிடுவேன். சார் ப்ளீஸ் சார். ஓகே அசல் அண்ணா. ஓகே, இந்த வெற்றி கூட்டணி சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ்களை கொடுக்க போகுது. கமா அடுத்ததான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது. அடுத்து நான் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும், ஆனா உள்ள அவ்வளோ டர்ரில் இருக்கேன். ஏன்னா எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ். வணக்கம் 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 மக்களே. வணக்கம் 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 எவ்ரிவன். வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே. இட்ஸ் யுவர் பாய் பூபதி ரவி. எவ்ரிவன் மேக் சம் நாய்ஸ். கேக்கல எவ்ரிவன் மேக் சம் நாய்ஸ். வந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்லயே என்ட்ரியில அவரே கேலப் பண்ணிட்டு வெறித்தனமான என்ட்ரி கொடுத்தது நீங்க மட்டும்தான். அந்த கான்ஃபிடன்ட் லெவல் நம்ம பாராட்டியாகும். நன்றி மக்கள். சூப்பர். உடுமலைப்பேட்டையில இருந்து வந்திருக்கீங்க பூபதி. ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்கு. பட் நான் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்ல இன்ஸ்பயர் ஆகி பண்ண ஆரம்பிச்சதெல்லாம் எமினம் ஃப்ளோ. ஒரு ஃப்ளோ கேம்ஸ்ல அப்படி ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி ஒரு சில பார்ஸ் டிராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை. சந்தோஷமா எல்லாரும் பண்ணுவோம். லெட்ஸ் கோ.
ஓகே லெட்ஸ் கோன் அவரே சொல்லிட்டாரு. தம்பி நீ அல்லு அர்ஜுன் இருக்கிறதுனால நான் உன்னை சும்மா விடுறேன்ப்பா. இதுல எதுவும் என்ன இந்த பாட்டுக்குள்ள இழுக்கிற விஷயமா எதுவும் என்னால அதை கேட்க முடியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் எதுக்கு உங்களோட பாட்டை கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. மற்றபடி செம்ம எனர்ஜி ஃப்ளோலாம் செம்ம லைக் அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன். ஆனால் சேஞ்ச் யூ ஆட்டிடியூட். ஓகே புரிஞ்சு. ஸோ இன்னைக்கு வந்து பூபதி ரவிக்கு வந்து பஸர் வராத காரணத்தினால அவரால் இங்கே கண்டினியூ பண்ண முடியல. எங்களோட விஷஸ் எப்போவுமே இருக்குது. தேங்க்யூ பூபதி ரவி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சார். இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நோ ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே கிரியேட் பண்ணி ஒரு ரிலீஸ் பண்ணையோ ஒரு லேபிளில் வந்து ஏதாவது ஒன்று வெளிவிட்டு அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ வந்து ஒரு சிங்கர் அவங்களோட ஃபர்ஸ்ட் இண்டி சாங்கை வந்து அவங்க இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. இண்டின்ற ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே பயங்கர ஈகராக இருக்கோம். எஸ், லெட்ஸ் வெல்கம் ட்ரினிட்டா. ஹலோ ட்ரினிட்டா. ஹலோ. நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அண்ணா யார் தெரியுதானே? தெரியுதுப்பா, எங்கேயோ பார்த்துருக்கேன் தானே. சூப்பர் சிங்கர். ஆமாண்ணே. நீங்க வந்து பல சினிமா பாடல்கள் பாடுறதை கேட்டிருக்கோம். ஆமாண்ணா. உங்களுக்கு அந்த கம்போஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ், எழுத எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்பவுமே பண்ணதில்லை. ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் 4 கோட் நோட்டில் எழுதுனீங்களா? உன்னை சிரிக்க வைக்கணுங்கிற ஒரு முயற்சி தான், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப சீரியஸாக. ஓகே, இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து எதை பற்றி இருக்க போகுது? நேம் ஆஃப் த சாங் இஸ் என் ஃபேவரட் மிஸ்டேக். உங்க ஃபேவரட் மிஸ்டேக். ஸோ எல்லாரும் லவ்வை வந்துட்டு ஐதர் ரொம்ப சேடாக பாடுவாங்க, இல்லை ரொம்ப ஹாப்பியாக பாடுவாங்க. இது ரெண்டும் கலந்து ஒரு லவ். ஹாப்பினஸ் இருக்கும், சேட்னஸும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் சாங். ஓகே, நான் பாத்துறேன். எக்ஸைட்மென்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். சிறப்பா பாடுங்க. தேங்க்யூ. ஓகேமா, வாழ்த்துக்கள். என்னோட மீண்டும் சேர்ந்து சிரிக்க வருவாயா? ராங்கா வந்த லவ்னி, ரைட்டா வந்த டெஸ்டினி, புது கனவாய் சேர்ந்து காண்போமா? வானம்
வந்து சினிமா பாடல்கள் பாட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட பாட்டை நீங்களே பாடிட்டு ஸ்டேஜில் நிற்கும் போது எப்படி இருக்கு? ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளே பண்ண பாட்டு பாடுறது ஒரு மாதிரி நான் ஒரு மிஸ்டேக் எப்படி என்ஜாய் பண்ணதில்லை நான். ஆமாம் ஆமாம் கரெக்ட். ஃபேவரட் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் பஸர் ப்ரெஸ் பண்ணது சக்தி ஸ்ரீ மேம். உங்களோட லிரிக்ஸ் ஒரு 2 செகண்ட் பார்க்கலான்னு இருக்கேன். ராங்கா வந்த லவ் நீ, ரைட்டா வந்த டெஸ்டினி. பயங்கர க்யூட்டாக இருக்கு. ராங்கா வந்த லவ்னி ரைட்டா வந்த டெஸ்டினி புது கனவாய் சேர்ந்து காண்போமா. இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தோஸ் டியர் டைரி ஸ்டைல் சாங்ஸ். பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஐ ஃபீல் லைக் திஸ் வாஸ் ஸோ லைக் பபிள் கம் பாப். And I feel like I missed this. I'm a 90s kid. I feel like this was the staple we grew up on. உங்களோட ஸ்டோரி இவ்வளோ க்யூட்டா and I feel like it's so right for, I don't even know you, but உங்களோட personality, just the way you walk down those steps. ஹாய் அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து, and I feel like this was so nice. Thank you ma'am, thank you so much. You owned it. And அந்த R&B run நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்து ஹை இது யார் இவங்க அந்த மாதிரி இருந்தது. Thank you ma'am, thank you so much. எனக்கு ஒரே ஒரு விஷ். Yes ma'am. I feel maybe one tone down, your tone would be like juicy, maybe like just one tone, because I feel like maybe it will free you up more. பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்தது. Congratulations on your first ever independent original song. Thank you so much. How beautiful. ஃபேவரட் மிஸ்டேக் சூப்பர் மிஸ்டேக்காக இருந்திருக்கு இன்னைக்கு. சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணேன். ஐ திங்க் அவங்க சொன்ன மாதிரி ப்ராபப்ளி ஒரு 1 டோன் டவுன் இவங்களோட வாய்ஸ் ப்ரெசன்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குமோ அப்படின்னு என்னோட ஃபீல். அண்ட் இன்னொரு சின்ன சஜஷன், நிறைய இடத்துல ஆட்லிப் மாதிரி போயிட்டே இருந்தது வாய்ஸ். ஐ மீன் ஐ வாஸ் வெயிட்டிங் டு ஹியர் சம் வேர்ட்ஸ். ஸோ தட்ஸ் தேர், பட் ரெஸ்ட் எவ்ரிதிங் யூ கில்ட் இட். Thank you sir, thank you so much. என் தம்பி அசல் கோளார்கிட்ட வந்து பஸ்ஸர் இருக்குல்ல, இருக்கு. ஏன் ஒரு அமுக்கல? ஏன் அமுக்கலைன்னா தெரியலையே. அவர்கிட்ட கேளுங்க முதல்ல. சொல்லுங்க ப்ரோ, ஏன் நீங்க பஸர் கொடுக்கல? சூப்பர், நல்லா இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பாட்டை நான் பத்தி? நல்லா இருந்ததா அடிச்சுட்டு இருந்தேன். ஒரே அடி தான் உடச்சிட்டு வந்த பாருங்க, தனியாக புட்டு எடுத்துட்டோம். இன்னும் எவ்வளோ பஸ்ஸர் இருக்குது உங்களுக்கு? சார் மனசு கேட்க மாட்டேன்னு சொல்லுதுங்க சார். இதுக்கு மேலே உங்களுக்கு சான்ஸ் இல்லை. ட்ரெனிட்டா வார்த்தையில் வந்து முதிர்ச்சி அடைந்த ஒரு பாடலாசிரியருக்கு உண்டான ஒரு இது எனக்கு தெரிஞ்சு. வாழ்த்துக்கள்னு நிறையா நீங்கள் எழுதி நிறையா பாடி இசையமைக்கிறது. Thank you sir, thank you so much. இது ஒரு நல்ல அழகான ஒரு மெலடி, ரொம்ப ஃபெமினைனாக இருந்தது. அண்ட் எனக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி தோணிட்டு இருந்தது எனக்கு. அந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம திடீர்னு பின்னாடி ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்க ஏதோ கேட்டு அப்படி நீங்க வரும்போது அப்படி இல்ல அப்படி இல்லை. நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு பாட்டு கேட்டா வேற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம போயிடுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு மெலடி. ஸோ நானும் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் பழைய காலத்துக்கு போயிட்டு பஸ்ஸர் அடிக்காத மறந்துட்டேன். ஓகே இல்ல பரவாயில்ல, நீங்க பஸர் அடிக்க வேணாம், நீங்களும் வேணாம், நீங்க அப்படியே சரி. இங்க இப்போ அசல் கோளாறு வந்துடுங்க. பிரதர், நம்ம ரூல்ஸ் படி 2 பேர் அடிச்சிருக்காங்க, நீங்க தான் டிசைட் பண்ணணும். சரிண்ணா, ஒரு இமோஜி சேலஞ்ச் ஒன்று. அண்ணனுக்குலாம் சுபாஜி ஒரு தான் தெரியும். இமோஜி இப்போ டிஸ்பிளே ஆகும். அதை யார் வந்து எக்ஸாக்டா செய்கிறீங்களோ அவங்க டீமுக்கு அந்த பாப்பா வந்துடலாம். முதல் எமோஜி, ஃபர்ஸ்ட் எமோஜி போடுங்க. இதோ உங்களுக்காக. ஓகே 1 2 3. ஒன்னு பாக்குறதுக்கு கியூட்டா இருந்துச்சு, ஒன்னு பாக்குறதுக்கு ஹர்ட்டா இருந்துச்சு. பட் லெட்ஸ் வாட்ச் செகண்ட் ஒன். அண்ணன் கலக்குவாரே இதை. ரெடி 1 2 3. என்ன நீங்க அங்கேருந்து யாருக்கு ஃப்ளையிங் கிஸ் எமோஜி கொடுத்தீங்க? சேலஞ்ச்னா என்னன்னு தெரியும். ஓ அவ்வளவுதானா? சூப்பர், நைஸ். ஓகே தேர்ட் எமோஜி. ஓகே சக்தி மேம் செமையா பண்ணிட்டாங்க. அண்ட் ஆண்டோனியா சூப்பர்ண்ணே, சிறப்பு. இந்த எமோஜி சேலஞ்சில் வின் பண்ணது அக்கா சக்தி ஸ்ரீயங் தான். ஓகே, the winner is Shakti Sri Gopalan and Trinita. உங்களுக்கான team mentor is Shakti Sri. Shakti Sri, please come onto the stage. ராங்கா வந்த லவ்னி ரைட்டா வந்த டெஸ்டினி புது கனவாய் சேர்ந்து காண்போமா. வானம் தாண்டி போனனி கனவே ட்ரினிட்டா டீம் சக்தி ஸ்ரீ கோபாலனில் இணைந்தார். வாழ்வோமா. காற்றை போல வந்தனி என் நெஞ்சில் மெல்ல நின்றனி பாரம் ஏதுமில்லை அங்கே நெஞ்சில் தெச்ச ஓவியம் என் உயிரில் சேர்ந்த காவியம் உன் மாறில் வந்த வானவில் நானே.
கான் டு சக்தி ஸ்ரீ மேம்ஸ் டீம். ஸோ அவங்களோட கொலாபரேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுல ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். என்னோடய ஃபேவரட் ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்க டீம் போகிறதுல ஐம் ரியலி எக்ஸைட்டட். சாரா பிளாக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ வரைக்கும் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணதில் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டில் ஐ ரியலி லைக் ஹர். அவங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் யூ ஷுட் ட்ரை லோவர் ஸ்கேல்ஸ் இஸ் வெல். பிகாஸ் ஃபீமேல்ஸ்னால் எப்பவுமே ரொம்ப ஹையாகவே கொடுத்துருவாங்க. அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. சக்தி ஸ்ரீ மேம் வந்து அதில் வந்து அவங்க லோவர் அந்த வாய்ஸில் பாடுறது வந்து இஸ் ரியலி அ பிளெஸிங் அண்ட் இட் மேக்ஸ் யூ ஃபீல் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வே. ஸோ நீங்கள் ஹை வந்து பிரித்து எடுத்துட்டீங்க. Super. இட் இஸ் பியூட்டிஃபுல். இட் இஸ் ரியலி அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். ஓகே Thank you, சுனிதா, தேங்க்யூ ஸோ மச். பை. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இண்டி ஆர்டிஸ்ட் தான் நம்ம கூப்பிட போகிறோம். லெட்ஸ் வெல்கம் ட்ரெண்ட் கானா சஞ்சய் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மென்டார்ஸ், இவர் இங்கே வந்திருக்கிறது தான் தெரியும். இவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னு தெரியுமா? அது ஒரு ஏவியில் பார்ப்போம். லைஃப்பில் வந்து நம்ம கெரியரில் ஹிட் ஆகிறதும் அதே மாதிரி லைஃப்பில் மேரேஜ் ஆகிறதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டம்னு பார்க்கலாம். இப்போது அது சந்தோஷப்படுறதா இல்லை ஃபீல் பண்ணுறதான்னு தெரில. எனக்கு மேரேஜும் கெரியர் ஹிட்டும் ஒரே டைமில் நடந்திருக்கு. ஆமாம், பட்டு சட்டையில் இருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து இன்றைக்கி மேரேஜ் ஃபஸ்ட் டைமில் முன்ன பின்ன கல்யாணம் ஆனால் தெரியும், கை காலம் நடுக்குது ப்ரோ. என் பேர் ட்ரெண்ட்கானா சஞ்சய். நான் வடசென்னை பகுதியிலேருந்து வரேன். நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். கார்ப்பரேட் கம்பெனியில் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே கானா பாட்டு மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம். ஸ்கூல் காலேஜஸ் தொடர்ந்து ஆஃபீஸ் வர வரைக்குமே நான் அந்த கானா பாட்டு வந்து விடாமல் பேஷனாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே டைம் ஆகிடுச்சு, தாலி கட்ட போனோம். நான் கண்டிப்பாக போய் ஆகணும். நம்ம சந்திப்போம். பாய் பாய். என்னோடய ஒய்ஃபு நான் எதிர்பார்த்த லெவலோட அதிகமாக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹனிமூனே வேணாம்ப்பா, ஹனிமூன்லாம் நம்ம எப்போ வேணால் போய்க்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பேஷனுக்கான டைமை போயிட்டு அங்கே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஹாய், நான் சஞ்சயோட ஒய்ஃப் நிவ்யா. சஞ்சய் கூட பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவருக்கு எவ்வளோ கானா மியூசிக் மேலே வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ லவ் இருக்குன்னு சொல்லி. ஸோ கல்யாணம் முடிஞ்ச கையோட ஐபாப் ஸ்டார் தமிழுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். கண்டிப்பாக அவர் அதில் வின் பண்ணுவார்னு எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. சஞ்சய் வந்து சின்ன வயசுலேருந்து பாடுறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. கானா சிங்கர் அவன். இப்போ அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இதில் கிடச்சிருக்கிறதுக்கும் அவனுடைய மேரேஜும் ரெண்டும் ஒன்றா அமைஞ்சிருக்கனால ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அவன் இதுலேயே வின் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. வின் பண்ணி வரணும், சேலஞ்ச் ஆகணும் நம்பிக்கை இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஒய்ஃப் இங்கே எல்லாரோட சப்போர்ட்டோட வந்து நான் வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அவங்க எல்லோரும் என்டர்டெயின் பண்ண போகிறேன். நம்ம அங்கே சந்திப்போம். பாய் பாய். ப்ரோ, கல்யாணம்லாம் முடிஞ்சுல? முடிஞ்சு. அடுத்து என்னது? ஹனிமூன் தானே ப்ரோ? ஐபாப் ஸ்டார் தான். ஐபாப் ஸ்டார். லெட்ஸ் வெல்கம் புது மாப்பிள்ளை ட்ரெண்ட் கானா சஞ்சய். வாங்க. ஒரு ஷோக்கு வந்து எங்கெங்கேருந்தோ கண்டஸ்டன்ட்லாம் வருவாங்க. முதல் முறையா கல்யாணம் முடிச்ச கையோட ஒரு கண்டஸ்டன்ட்டை ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸோட தூக்கிட்டு வந்து நம்ம சொல்ல போனோம். அதுக்கு ரெடியாகி வந்திருக்காரு. உண்மைதான். கல்யாணமே ஒரு கனவு. இந்த கனவுக்காக அந்த கனவை கை கழுவிட்டு பாதியிலே வந்திருக்கீங்களே, எப்படி ப்ரோ? ரெண்டுமே மிகப்பெரிய கனவு தான். பட் ரெண்டுமே ஒரே டைம் நடந்தது, நல்லாவும் நடக்குது. ஸோ இனிமேலும் நல்லபடியாக நடக்கும் நம்புகிறோம். கையை கொடுங்க. ஹனிமூனை சாக்ரிஃபைஸ் பண்ணிய ஒரே கலைஞன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம ஒரு இதே கொடுக்கலாம். நிவ்யா, தேங்க்யூ ஸோ மச் நான் உன்னோட சப்போர்ட்டுக்கு. ஏன்னா நீ போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வா, அதை மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது உண்மையிலே பெரிய விஷயம். எத்தனை பொண்ணுங்க அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த காலத்தில் வாரத்துக்கு 2 நாள் ரெசார்ட் போகணும், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஐரோப்பா போகணும்னு சொல்கிற ஒய்ஃபுங்களுக்கு மத்தியில் கல்யாணம் ஆன அடுத்த நாளே கணவனை தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிப்பா, நான் இருக்கேன் உன்னோடன்னு அனுப்புகிற ஒரு ஒய்ஃப் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க. சஞ்சய், ஆல் த பெஸ்ட். நான் அங்கே எப்படி நான் வீட்டில் வந்து வீட்டில் குடியிருந்து பாரு. உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் கிடைக்கிறாங்கன்னு தெரியல. நியூசிலாண்ட்லேருந்து ஒரு பொண்ணு நாய் கட்சி வந்துருக்குது. அப்புறம் ஒருத்தர் கல்யாணத்தில் தூக்கின்னு வந்துருக்கிறீங்க. ப்ரோ நம்மளும் நாட் சென்னை தான் ப்ரோ. பறக்க விடுங்க, வெடிக்க விடுங்க, தெரிக்க விட்டுடலாம் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வேறு எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஒரே ஒரு கெட்ட பழக்கம்னா ஈவன் ட்ரக்ஸ் அது எடுக்கிறது தான். அந்த பிளேலிஸ்ட்டை போடலன்னா ஒரு மாதிரி இருக்காது. சாரோட பிளெஸிங்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாரோட பிளெஸிங்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன்.
கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கியாச்சு. கலக்கு எல்லாம் கல்யாணத்துல போட்டதா புதுசா இருக்கு. ப்ரொடக்ஷனில் போட்டது. ஒரு பெரிய கைத்தட்டல் சஞ்சய் ப்ரோ. ఏ సోను పత్తిలి కాచు కత్తిలి వచ్చా పత్తిరిమా అచ్చలి గుచ్చలి మచ్చా మచ్చలి సార్పు కత్తిరినా. ఏ సోను పత్తిలి కాచు కత్తిలి వచ్చా పత్తిరిమా అచ్చలి గుచ్చలి మచ్చా మచ్చలి సార్పు కత్తిరినా. கறிவட கற்கல்லம்மா கட்டா நகர்கல்லம்மா காட்டாத நெக்கல்லம்மா லைஃப் சர்க்கல்லம்மா. கறிவட கற்கல்லம்மா கட்டா நகர்கல்லம்மா காட்டாத நெக்கல்லம்மா லைஃப் சர்க்கல்லம்மா. சோன்னு பத்திலி காஜு கத்திலிமா சோன்னு பத்திலி காஜு கத்திலி வச்சா பத்திரிமா அச்சலி குச்சலி மஜா மஜ்ஜலி சார்பு கத்திரினா. ஊத்து மச்சி உஜாலா ஊத்தடி போம் உஜாலா சேத்து வச்சா கஜானா தானா வரும் மச்சாலா. ஊத்து மச்சி உஜாலா ஊத்தடி போம் உஜாலா சேத்து வச்சா கஜானா தானா வரும் மச்சாலா. கிமு கிப்பிமா ரூனா காப்பிமா எதுக்கு பிபிமா ஆல் டைம் ஹாப்பிமா. கிமு கிப்பிமா ரூனா காப்பிமா எதுக்கு பிபிமா ஆல் டைம் ஹாப்பிமா. ஊசி பாசிமா கேக்கு டீசிமா மாத்தியோ சிமா நான் மீன ராசிமா. ஏ அச்சலி குஜலிமா மச்சா மஜலிமா நித்திலி பித்தலிமா ஏ காஜு கத்திலிமா. ஏ சோன்னு பத்தலி காஜு கத்திலிமா சோன்னு பத்தலி காஜு கத்திலி வச்சா பத்திரிமா அச்சலி குச்சலி மச்சா மச்சலி சார்பு கத்திரினா. ஏ சோன்னு பத்தலி காஜு கத்திலி வச்சா பத்திரிமா அச்சலி குச்சலி மச்சா மச்சலி சார்பு கத்திரினா. கறிவட கற்கல்லுமா கிட்டா நகர்கல்லுமா கட்டாத நெக்கல்லுமா லைஃப் சர்க்கல்லுமா. வச்சால வாங்கலதா இறங்குன பேங்கர்தா கலக்கி காட்டுவனா கானா சாங்குலதா. ஜில்லி ஜில்லிமா மச்சா மச்சலிமா நெத்திலி குத்தலிமா காஜு கட்டலிமா. ஏ அஜிலி குஜலிமா மச்சா மச்சலிமா நெத்திலி குத்தலிமா காஜு கட்டலிமா. ஒரு ஊத்து மச்சி உஜாலா ஊத்தடி போம் உஜாலா சேத்து வச்சா கஜானா தானா வரும் மச்சாலா. ஊத்து மச்சி உஜாலா ஊத்தடி போம் உஜாலா சேத்து வச்சா கஜானா தானா வரும் மச்சாலா. ஊத்து மச்சி உஜாலா ஊத்தடி போம் உஜாலா சேத்து வச்சா கஜானா தானா வரும் மச்சாலா. ஊத்து மச்சி உஜாலா ஊத்தடி போம் உஜாலா சேத்து வச்சா கஜானா தானா வரும் மச்சாலா. ஏ சோன்னு பத்தலி காஜு கத்திலிமா மச்சி உஜாலா ஊத்தடி போம் உஜாலா சேத்து வச்சா கஜானா தானா சூப்பர் சஞ்சய் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 3 பஸ்ஸர் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய மென்டாஸ். அற்புதம் அற்புதம் அற்புதம். 4 பஸ்ஸர் அண்ட் நம்மளுடைய ஸ்பெஷல் மென்டார் யுவன் சாரும் பஸ்ஸர் கொடுத்துருக்காங்க. சூப்பர் 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 சான்ஸே இல்லை. செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சாங் சூஸ் பண்ண அந்த பிட்ச் வந்து கரெக்டாக இருந்தது. அது த்ரோ சூப்பராக இருந்தது. உங்கள் வைப் அண்ட் எனர்ஜி சூப்பர். தேங்க்யூ சார். ஐ லைக் வாட் யூ வேரிங். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வேர்டு உங்கள் வாயிலேருந்து வர்றது சத்தியமான இது லைஃப் டைம் மூமெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கலக்குங்க. அவங்க கல்யாணத்தோட கிஃப்ட்டை கொடுத்துட்டார் சார். தேங்க்யூ யுவன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நம்ம வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறோம் எதுலையாவது. சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக சார். நீங்கள் பாடும்போது நான் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே கண்டிப்பாக சார். லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி சார் எனக்கு. தேங்க்யூ சார். ஸோ கண்டிப்பாக வில் ஒர்க் இன் சம்திங் டுகெதர். தேங்க்யூ சார். சூப்பர். ஆடிஷன் எபிசோட்லயே அதாவது ஒரு லைஃப் பார்ட்னர் ஆசீர்வாதத்தோட வந்தவருக்கு ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு யுவன் சார்கால. சூப்பர் சூப்பர் சூப்பர். அசல் கோலார் அவர்களே செமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னன்னா மொத்தமாகவே உங்களோட வாய்ஸு பாட்டு அதுக்கு நீங்கள் பண்ண அந்த சின்ன சின்ன ஆக்ஷன் எல்லாமே ஒரு டோட்டல் பேக்கேஜாக இருந்தது. நீங்கள் பண்ண அந்த குட்டி குட்டி மூவ்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருந்தது.
நான் பார்த்த வரைக்கும் அந்த மேடை ஆளுமை உங்கள்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு மேடையில் போய் எப்படி ஒரு இரவு ஃபுல்லாக மக்களை உட்கார வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆளுமை இருக்குன்னு எனக்கு தெரியுது. மற்றபடி வார்த்தைகள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, தம்பி கானா சுதாகர் வந்து தம்பி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தம்பி சஞ்சய், நான் சூப்பராக கலக்கிட்டா நீ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட தம்பியை நான் இந்த இடத்துல பார்க்கறதுக்கு. தேங்க்யூண்ணா. கானா பாடகரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட தம்பி. சூப்பராக அந்த மைண்டு, அவன் ஒரு சும்மா ஒரு கான்செப்ட் சொன்னால் போதும் உடனே அதுக்கு ஒரு பாட்டு எழுதி அவனே டியூன் கம்போஸ் பண்ணுவான். ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் ட்ராவல் பண்ண வந்தோம். இவர் நல்லா கொஞ்சம் படித்து நல்ல வேலைக்கு போனதுனால அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அவரோட ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. இன்றைக்கி இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் அடிக்கடி சொல்லுவான், நம்ம யுவன் சாரோட பயங்கரமான ஃபேன் அவன், அது எனக்கு தெரியும். அவரே வந்து இப்போ ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப உண்மை ஒரு மாதிரி நேர்வஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து அவன் நல்லா பாடினானா இல்லைன்னா அவனுக்கு தெரியாது. அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு வார்த்தை வந்தது வந்து அவனுக்கு ஒரு பெரிய எங்கேயோ உச்சியில் போன மாதிரி அவனுக்கு ஆயிடுச்சு. அது நல்லா எனக்கு தெரியும். சூப்பரா. தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூண்ணா. தட் வாஸ் ராக்கிங். நீங்கள் ஒரு ட்ரூ இண்டி பாப் ஸ்டார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ ஸோ மச். இந்த நேரத்தில் சஞ்சய் அவர்களுடைய லைஃப் பார்ட்னர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணா ஒரு திருமணம் முடிஞ்ச கையோட கணவன் வந்து இப்படி ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்கள் எப்படி அலோவ் பண்ணீங்க? எப்படி வந்து பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு எப்படி உங்கள் இப்போ சொந்தக்காரங்களாம் கேட்பாங்கல்ல, எங்கம்மா மாப்பிள்ளை ஓடி போயிட்டாரா அப்படிலாம் ஒரு இது பண்ணுவாங்க. மறு வீட்டு கூட போகலண்ணே. அதுதான் மறு வீட்டு கூட போகல. மொய் பணத்தை கூட ஒன்றும் என்னல, தம்பியோட கண்ணில் கலங்குது, விளையாட்டு கிடையாது. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக மேரேஜ் முடிஞ்சு நாங்கள் நேற்று வந்து மறுவீடு போயிருக்க வேண்டியது கோயம்புத்தூருக்கு. சரி, இன்றைக்கி ஷூட் இருக்குன்னு சொன்னோன்னா அதை டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. இதுதானே நம்மளுக்கு லைஃபுக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும். சொல்லுங்க. ஏன்னா ஒரு 7-8-9 வருஷமாக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ வழி இருக்கும்னு தெரியும். ஏன்னா அவென்யூஸ் கிடைக்காது. கரெக்டான அங்கீகாரத்துக்காக நம்ம நிறைய இயங்குவோம், நிறைய ஸ்டேஜ் போயிட்டு ட்ரை பண்ணுவோம். கரெக்டான ஒரு இது அமையாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தாலும் நம்ம என்றைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் ஆஃபீஸாக இருக்கட்டும் அதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம். பட் அதுக்கான கரெக்டான ஒரு டைம் வந்து இந்த ஸ்டேஜ் நான் நம்புகிறேன். தியமாக என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமான்னு கூட நினச்சி பார்த்ததில்ல. பஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிருவோன்ட்டு. பட் இந்த மூமெண்ட்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். சூப்பர். இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட். இதுக்கப்புறம் மேலே தான் போயிட்டே இருக்க போகிறீங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்பு மேலே தான் அதில் மேலே போகிறது இருக்கட்டும். இப்போ எந்த மென்டாருக்கு போகிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குப்பா. ஏன்னா 3 பேருமே பஸ் அடிச்சிருக்காங்க. இது யுவன் சாரோட செலெக்ஷன் தான். சார், யார் ஒழுங்காக சொல்கிறதெல்லாம் செய்ய போகிறாங்களோ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எதுக்கு அவர் உங்கள் டீமில் வேணும் சொல்லுங்கண்ணே. ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்கண்ணே. அவருக்காக, அவங்க அம்மாவுக்காக, அவர் மனைவிக்காக. 3 காரணமா? இல்லை, அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. ஐயோ, என்னண்ணே அசல் நீங்கள் சொல்லுங்கள். சார், எனக்கு வந்து அவர் வாய்ஸில் இருக்க டெக்ஸ்டர் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அதை வந்து இன்னும் எப்படி அதை வச்சு விளையாடலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அவர் என்னோடய டீமுக்கு வந்தார்னா இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பத்தலை. சரி, இதான் சார் என் மண்டைக்குள்ள ஓடுனது, நிஜத்தை சொல்லிட்டேன். இங்கே உங்கள் ஒருத்தங்க குவைட்டாகவே இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கானா ஆர்டிஸ்ட் வைப் இவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஒரிஜினல் இசை குளோபல் திசைக்கு நீங்கள் ஒரு கரெக்டான கண்டெஸ்டண்ட்டாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். சார், எது சார் உங்களை ரொம்ப ஈர்த்துச்சு? எந்த பாயிண்ட்? நான் அசல் கேக் கொடுத்துறேன். ஓகே, சக்தி மேம் ஷாக்கில் இருக்காங்க. அவ்வளோதான், 4 கோட்டை முடிஞ்சிச்சா? ஓகே, வெரி குட். அண்ட் அவருடைய ஃபைனல் அண்ட் லாஸ்ட் டீம் மெம்பர் இவர் தான். சரியான காம்பினேஷன் ஆஃப் கண்டஸ்டன்ஸை வந்து அசல் பிரதர் வந்து அவங்க டீமில் சூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் டீம் அசல் டீம்மேட்ஸை பற்றி சொல்லணும்னா அவங்க 4 ஆர்டிஸ்டில் 3 ஆர்டிஸ்ட் வந்து அதிகப்படியான பஸரை வாங்கி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டாப் பவர்ஃபுல் பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே டீம் அசல்குள்ளே இருக்காங்க.
நம்ம ஆல்ரெடி பையனை வேற பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு வந்துட்டோம் இல்லையா? ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா இங்கே அதில் வந்து அந்த கேமராவில் வந்து ஒரு சிக்னேச்சர் ஒன்று போடணும். அதனால சஞ்சய் போட போறதில்ல, சஞ்சய் சார்பா அவருடைய மனைவி தான் போட போறாங்க. அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கையெழுத்தா? எஸ். ஓகே வாங்க, அவங்களையும் போட வச்சிடலாம். நீங்க போங்க, 3 பேர் போங்க. அம்மா அம்மா நீங்கள் வாங்க. அசலனா சாட்சி அப்பா கையெழுத்தா? நீங்கள் அவ்வளோ அப்பா அம்மா வாங்க. அசலனா சாட்சி கையெழுத்து போடு. போங்க ஃபேமிலியா வாங்க. இட்ஸ் a family show. ஐபாப் சார் தமிழ். வாங்க வந்துட்டீங்க. இதோட எல்லாம் சந்தோஷமா 16 பெற்று மஜாவா. இப்போ அசலனா வந்து சாட்சி கையெழுத்து போடுவாப்புல. நாங்களும் இந்த கல்யாணத்துல வந்து ஒரு விசிட்டர். வாங்க வாங்க வாங்க. நாங்க என்ன தண்ணி கேன் போட வந்தோம்னு நினைச்சீங்களா? கண்டிப்பாக இது ஒரு லைஃப் டைம் மூமெண்ட்டு. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் வந்து உழைச்சிட்ருக்கோம். மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கண்டஸ்டன்ஸோட ஒரு முக்கியமான ஒரு ரூமில் இருக்கோம். அந்த தம்பி சூப்பராக பண்ணீங்க பெர்ஃபார்மன்ஸ். நான் பண்ணவே இல்லை. கண்ணாடியை கழட்டி உனக்கு கண்ணு தெரியலன்ற நீங்கள் தம்பி உண்மையிலேயே நான் வந்து பார்த்தோன்னே தமிழ் வித்வான் பையன் நினச்சேன். ஆனால் அவன் பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவனே ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிறத எனக்கு வந்து நிரூபிச்சிட்டான். தம்பி நீங்கள் தான் கிட்டார் வச்சுருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து ஜாம் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாடல்கள் எடுத்து விடு. உங்களை தான் நான் பாட ட்ரை பண்ணவா? உங்க போல பாடணும், கூட ஓடணும், ஸ்டேஜை தேடணும், உன் போல நான் பாடணும், லிரிக்ஸை எழுதணும், ஸ்டைலா. அவன் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் இப்போ பயந்துக்கிட்டு இருக்கான் தம்பி. ஹெவியாக பண்ணிட்டு இருக்காத, அவன் என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சிட போகிறான். தம்பி நீங்கள் பாடு. நடக்குது இந்த ஊருக்குள்ள, அத பாட்டா சொல்ல இங்க வார்த்தை இல்ல. ஆஹா, என்னென்னமோ நடக்குது இந்த ஹிப்ஹாப் ஸ்டார் செட்டில். எங்களை போல சரியான செட்டு ஊருக்குள்ள வந்துட்டாரே வந்துட்டாரே, பூபதி ரவி வந்துட்டாரே. தம்பி ஆள் தோட்ட பூபதி. எல்லாம் ஒண்ணு சேரு, உன் இஷ்டத்துக்கு சந்தோஷமா கொஞ்ச நேரம் கண்ண மூடி பாட்டு பாடு. இது நம்ம கேமு, இது நம்ம ஊரு. எல்லாம் ஒண்ணு சேரு, கண்ண மூடி இஷ்டத்துக்கு பாட்டு பாடு. கண்ண மூடி இஷ்டத்துக்கு பாட்டு பாடு, கண்ண மூடி இஷ்டத்துக்கு பாட்டு பாடு, கண்ண மூடி இஷ்டத்துக்கு பாட்டு பாடு, பாட்டு பாடு. ஏதோ திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து ஒரு காலேஜ் கேங்காக போனால் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க. திருவனந்தபுரம் ஏன் திருவனந்தபுரத்தில் நீ போக மாட்டியா? ஏதோ ஒரு ரயில் டக்குன்னு வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. திடீர்னு ரயில் வந்து மக்களே ரயில்னு முடிச்சா ரயில் எடுக்கிறானுங்க. இவன் தான் கரெக்ட். நீங்க தம்பி நீ இந்த ரயில் எல்லாம் எப்படி? ஓகே, அடுத்தது ஒரு சூப்பரான ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்காண்டி நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுலேருந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நமக்கு ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறார். கூப்பிடலாம். எஸ், லெட்ஸ் வெல்கம் கெலித்தி. ஜிங்கிள் பெல்ஸ் எங்கம்மா சிங்கிள் உமன் சிங்க பெண் பெத்தா சிங்க குட்டி கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு சாடான சிரிக்க வச்சு மேல் வீட்டில் ஸ்டார் தொங்கும் கிறிஸ்மஸ் மோத காணும் பொங்கல் காணுன்ற ஃப்ளாஷ்பேக்கை தேடி தேடி போக போகிறேன் ஃபேன்சி ஸ்டார் வாங்க போகிறேன் ஹாட் வீல்ஸ் கார். அம்மா கிட்ட காசு இல்லைனாலும் நம்ம கேட்டதை வாங்கி கொடுப்பா. சொல்லுவா கண்ணு படம் கண்ணு படம் கண்ணு படம்னு உப்புல துப்ப சொல்லி சுத்தி போட்டா. தடப்படம் தடப்படம் தடப்படம்னு பாசில் தடுக்குனப்போ தண்ணி கொடுப்பா. வளர்த்து ஆளாக்க ஸ்கூலுக்கு ஏற்றி விட்ட ஷேராட்டோ என்ன பெற்றதுக்கு உலகமே உன்னை பாராட்டும். புளிச்ச மாவில் ஹாட்டின் போட்ட தோசை சுடுவா நான் சாப்பிட்டேன். சூப்பர் சிங்கர் ஜெயிக்காமலே வாங்கி தருவான் காசாகிறேன். பாட்டு பாடி வந்த காசை செலவு குத்தன் வீட்டில் மொத்த காசும் பறி போச்சு சீட்டு காசு இல்லை. தீபாவளி பண்டு போட்டு அம்மா தேடும் போகிற வாசல். பர்த்டேக்கு போர்த்தீஸில் ட்ரெஸ் எடுத்தேன் வந்த காசில். அம்மாக்கு உலகத்தை சுற்றி காட்ட ஆசை. செல்லம்மா வச்ச பேரு குட்டி கண்ணதாசன். சுயநலம் கருது சொந்தக்காரன் வேணும்.
ஏன் சொந்த காசுல சொந்த காரு வேணும். அம்மா பாட்டி தாத்தா சித்தி ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் சொந்த காரனே என் கார்ல கூட்டின்னு போக போற ஃபேன்சி ஸ்டார், வாங்க போற ஹாட் வீல்ஸ் கார். அம்மா கிட்ட காசு இல்லைனாலும் நம்ம கேட்டதை வாங்கி கொடுப்பா. நன்றி நன்றி, தேங்க்யூ. ஒரு பலத்த கயத்தில் கொடுத்துடலாம் ஃபார் கெளுத்தி அவர்களுக்காக. நிறைய பிளேலிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் இந்த பாட்டை வச்சுருக்காங்க, நிறைய பேர் கேட்குறாங்க விரும்பி தொடர்ந்து. இப்போ அந்த பாடல் வந்து நம்மளோட ஸ்டேஜ்லேயும் லைவாக அதுவும் அவர் பாடி கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அண்ட் மிஸ்டர் அசல் அவர்களே, தொடர்ந்து நீங்கள் அங்கேருந்து வந்து ஒரு மென்டார்னு கூட மறந்துட்டு ஒரு கோரஸாக அங்கேருந்து ஒரு குரல் வந்து கொண்டே இருந்தது. அதனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 வரி பாடலாமே இந்த பாட்டை. அப்படியா? யா, பாடலாமா? பாடலானே. என் தலைவன் டான்ஸ்னா தான் கொஞ்சம் யோசிக்கிறான், பாட்டுனா பட்டாக்குன்னு. தீபாவளி பண்டு போட்டு அம்மா தேடும் போற வாசல், பர்த்டேக்கு போர்த்தி சில்ட்ரஸ் எடுத்த வந்த காசில் அம்மாக்கு உலகத்தை சுத்தி காட்ட ஆசை. செல்லம்மா வச்ச பேர் குட்டி கண்ணதாசன். சுயநலம் கருதி சொந்தக்காரன் வேணாம், ஏன் சொந்த காசுல சொந்த காரு வேணும். அம்மா பாட்டி தாத்தா சித்தி ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் சொந்த காரனையும் கார்ல குட்டின்னு போக போற ஃபேன்சி ஸ்டார், வாங்க போற ஹாட் வீல்ஸ் கார். அம்மா கிட்ட காசு இல்லைனாலும் நம்ம கேட்டதை வாங்கி கொடுப்பா சொல்லுவா. அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது ஓகே, ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் இஹானா. ஏனோ இன்று வெளிச்சம் இரவில் ஆட, இரவில் ஆடுதே மையல் கொள்ள, என்னுள்ள முன்னை மட்டும் தேட. லவ் யூ. இவங்க பாடும்போது அப்படியே ரொம்ப ஒரு ட்ரீம்ஸ்கேப்குள்ளே கூட்டு போயிட்டாங்க. பஸர் அடிக்கவே மறந்துட்டேன். I love the chord progressions. All credits to Satyana. Yeah, that's cool stuff. ஒரு பஸர் வாங்கியிருக்கீங்க. ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸையும் நம்ம ஆடிஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம இஹானாவுடைய வாய்ப்பு எப்படி இருக்குது, அவங்க அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். பட் இப்போதைக்கு ஆல் தி பெஸ்ட், குட் லக். தேங்க்யூ. பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் இன்னும் நான் ஹோலில் தான் இருக்கேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ ஸ்டேஜ். அதனால் ஐ எம் நாட் கோனா ப்ளேம் மை செல்ஃப், லைக் நல்லா பண்ணல அப்படிலாம் பண்ணல, பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் சுபம் ஃப்ரம் கேரளா. என் வானல் வந்த அந்த விண்மீன்கள் இன்று நீ அடி அழகிய, என் ஜன்னல் தாண்டி வந்த பூங்காற்று இன்று நீ அடி அழகிய, தினம் தோறும் புது பாடல், வழி எங்கும் ஒரு தேடல், காணாமல் போகாது வாழ்வின் நதியே. I probably feel this song is probably not to your voice, or on the mari I feel. Thank you, sir. Thank you. That is such a good song. It was straight to the heart, you know. Thank you. எதிர்கால ரசிகர்கள் வந்து கொடுத்து வச்சவங்களா இருக்க போறாங்க. யார் சூஸ் பண்றது? I'm definitely calling tips. குழந்தை பேசுற மாதிரி பேசி ஆனா இது கிழவி voice ஆயிடுச்சு. இது ஆயா வாய்ஸ். இது അടിച്ച് പൊളിച്ച് തകർത്തു. ഇത് ഞങ്ങള് ഒരേ നാട്ടുകാരായത് കാരണം അതിന് പറയേണ്ട ആവശ്യമുണ്ടോ? ഞങ്ങൾ മലയാള സിനിമയ്ക്ക് ഞാൻ ജാക്സൺ അല്ലടാ, ന്യൂട്ടൺ അല്ലടാ, ജോക്കർ അല്ലടാ. அம்மா நான் மலையாளத்துல தான் பாடுறேன், என் டீமுக்கு அம்மா கொடுத்துட்றேன்.
2 நாளாக நம்ம ஐ பாப் ஸ்டார் தமிழில் வந்து கிராண்ட் ஆடிஷன் பயங்கரமாக போச்சு. நிறைய பேர் வந்து அவங்களுக்கான ஸ்லாட்ஸை பெற்றிருக்காங்க. இன்னும் சில பேருக்கு மட்டும் அந்த ஸ்லாட்ஸ் இன்னும் கிடைக்கல. அதுவுமே கூடிய சீக்கிரம் ஃபில் ஆயிரும். அதுக்கு நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ யார் யார் எந்த டீமுக்கு போகிறாங்க, அந்த லாஸ்ட் செட் ஆஃப் ஸ்லாட்ஸை யார் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம் விஷால் அண்ட் குரேஷி அண்ணா. இது AI plus Nova Smartphone Presents iPop Star Tamil, co-powered by Famle Makashaka. Quality partner Godrej. Fragrance partner Denver Perfumes. Music partner Saregama. இது ஒரிஜினல் இசை, குளோபல் திசை. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு iPop Star Tamil ஆல்ரைட் டிவி ஆப்பில் கண்டு களியுங்கள்.